குட் மார்னிங். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துடலாம். உருளைக்கிழங்கு மசியல் பண்ணிடலாம். இப்போ பருப்பு வேக போடுறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கட்டி பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிட்டு பருப்பு அலசி வச்சுருக்கத கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பருப்பு அலசி வச்சுருக்கத போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்குள்ளே வெந்து வேகட்டும். அது ஒரு பட்டு இதை குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். அந்த சைடு அது வரையும் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ சாம்பார் பொடி அடிச்சிடலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு இது அடிச்சுக்கலாம். நான் அப்பப்போ சாம்பார் பொடி அப்பப்போ அடித்து போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். உருளைக்கிழங்கு இதில் வெந்துருச்சு. அதை மசிச்சுக்கலாம். அப்புறம் அடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி அதை போட்டு சும்மா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினோடனேயுமே காயை எடுத்து முருங்கைக்காயை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுங்க. புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற போட்டுங்க. இப்போ முருங்கைக்காயை எடுத்து போட்டுக்கிட்டான். முருங்கைக்காய் நல்லா வதக்கிடணும். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அடித்து வச்சோம்ல சாம்பார் பொடி, அதை எடுத்து போட்டுக்கணும். அதை போட்டுக்கிட்டு 2 வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு, கல் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடும். இதுக்கு உருளைக்கிழங்கு மசியலுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கணும். அது நல்லா வெந்து தானே இருக்கு, நல்லா மசிஞ்சிடும். அதை மசிச்சுக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். தூள் உப்பு, மிளகாத்தூள் போட்டுங்க. சோம்புத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. போட்டு நல்லா கலந்துடணும். இது அடுப்பில் கீழே வைக்கலையே கலந்துடணும். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு
ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டி அது வதக்கிக்கணும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மசாலாலாம் போட்டு அந்த இதை அப்படியே போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு வதக்கணும். சுவையான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காயெல்லாம் வெந்துடுச்சு. இந்த குக்கர்லேயே போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த பருப்புலையே போட்டு அப்படியே தூக்கி ஊற்றி குக்கர்னால் கரெக்டாக இருக்கும். புளிக்கு தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். சுவையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. உருளைக்கிழங்கு மசியல் கொடுத்துடலாம் லஞ்சுக்கு. சாதம், சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு மசியல்.